CPA இது ப்ரோ சேனல். சாக்பீஸ் அகாடமி, டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். இந்த வீடியோவில் நியூ சிலபஸ் 2025 PGTRB பொருளியல் பாடத்திற்கான மாடல் டெஸ்ட் சீரீஸை தான் பார்க்க போகிறோம். இது யூனிட் 3 பார்ட் நம்பர் 5. இதற்கு முன்னர் 4 வீடியோக்கள் யூனிட் 3க்காக வெளியிடப்பட்டுள்ளன. அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. இந்த தேர்வானது உங்களுக்கு மெட்டீரியல் முதலில் வழங்கப்படும். அந்த மெட்டீரியலிலிருந்து வினாக்கள் உருவாக்கப்பட்டு இந்த தேர்வானது நடத்தப்படும். நீங்கள் இந்த தேர்வை எழுதி இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் பகிரும் பொழுது இதற்குண்டான மதிப்பெண்களும் இதற்குண்டான PDF ஃபைல்களும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்பி வைக்கப்படும். இந்த வீடியோவை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா, நீங்கள் இந்த தேர்வை எழுதி பயிற்சி பெறுவதற்கு நீங்கள் மாத சந்தாதாரராக இருக்க வேண்டும். அதற்கு தேவையான விளக்கங்கள் பெற இந்த வீடியோவில் காண்பிக்கப்படுகின்ற வாட்ஸ்அப் நம்பருடன் தொடர்பு கொள்ளுங்கள். விளக்கங்கள் தரப்படும். இப்போ நம்ம இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு போகிறோம். இது PGTRB யூனிட் 3 வங்கியியல் எனும் தலைப்பிற்காக வினாக்கள் உருவாக்கப்பட்டுள்ள வீடியோவாகும். உடனே ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்துக்கொண்டு உங்களது விடைகளை எழுத தொடங்குங்கள். இதோ முதல் கேள்வி. ஏற்கனவே 100 வினாக்கள் வெளியாகியுள்ளன. அதனுடைய தொடர்ச்சியான 101வது வினாவை பார்க்குறோம். டேவிட் ரிகார்டோ டேஷ் நாட்டைச் சேர்ந்த பொருளியல் அறிஞராவார். டேவிட் ரிகார்டோ டேஷ் நாட்டைச் சேர்ந்த பொருளியல் அறிஞராவார். இதனுடைய ஆப்ஷன்ஸ் இங்கிலாந்து, அமெரிக்கா, ஜெர்மனி, இத்தாலி. அடுத்த கேள்வி 102வது கேள்வி. எல்லா உழைப்பாளர்களும் ஒரே மாதிரி இயல்புடையவர்கள் என்ற கோட்பாடு டேஷ் கோட்பாடு ஆகும். எல்லா உழைப்பாளர்களும் ஒரே மாதிரி இயல்புடையவர்கள் என்ற கோட்பாடு டேஷ் கோட்பாடு ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் டேவிட் ரிகார்டோவின் கோட்பாடு, ஆடம் ஸ்மித்தின் கோட்பாடு, தொன்மை கோட்பாடு, ஹெக்ஸரோலின் கோட்பாடு. 103வது கேள்வி. நாடுகளின் பொருளாதாரம் பொருள், வாணிகம் மற்றும் நிதி சந்தைகளால் இணைக்கப்பட்டுள்ளது என்ற கருத்தை கூறியவர்களுள் ஒருவர் டேஷ். நாடுகளின் பொருளாதாரம் பொருள், வாணிகம் மற்றும் நிதி சந்தைகளால் இணைக்கப்பட்டுள்ளது என்ற கருத்தை கூறியவர்களுள் ஒருவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஸ்மித், ரிகார்டோ, ஹேபர்லர், பிஷர். 104வது கேள்வி. நிகர பண்டமாற்று வீதத்தை டேஷ் என்பவர் வடிவமைத்தார். நிகர பண்டமாற்று வீதத்தை டேஷ் என்பவர் வடிவமைத்தார். இதனுடைய ஆப்ஷன்ஸ் தாசிக், டோரன்ஸ், ஜேக்கப் வைனர், ஜெரால்ட் எம் மெய்யர். 105வது கேள்விக்கு வந்திருக்கோம். ஒப்புமை செலவு வேறுபாட்டிற்கு உற்பத்தி காரணிகளின் கிடைப்பளவு வேறுபாடே காரணம் என நம்புவது டேஷ் வாணிப கோட்பாடு ஆகும். ஒப்புமை செலவு வேறுபாட்டிற்கு உற்பத்தி காரணிகளின் கிடைப்பளவு வேறுபாடே காரணம் என நம்புவது டேஷ் வாணிப கோட்பாடு ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் புதிய பன்னாட்டு, உள்நாட்டு, தொன்மை பன்னாட்டு, பன்னாட்டு. 106வது கேள்வி. உலகிலேயே மூலதனம் மிகுந்த நாடு டேஷ். உலகிலேயே மூலதனம் மிகுந்த நாடு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து, சீனா. 107வது கேள்வி. எலி ஹெக்ஸர் டேஷ் நாட்டைச் சேர்ந்த பொருளியல் அறிஞராவார். எலி ஹெக்ஸர் டேஷ் நாட்டைச் சேர்ந்த பொருளியல் அறிஞர் ஆவார். இதனுடைய ஆப்ஷன்ஸ் இத்தாலி, பிரான்ஸ், ஸ்வீடன், அமெரிக்கா. 108வது கேள்வி. ஒப்புமை செலவு கோட்பாடு
டேஷ் என்பவரால் உருவாக்கப்பட்டது. ஒப்புமைச் செலவு கோட்பாடு டேஷ் என்பவரால் உருவாக்கப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் டேவிட் ரிகார்டோ, ஆடம் ஸ்மித், தாசிக், டான் புஸ்ச். அடுத்து 109வது கேள்வி. வாணிப வீதம் இஸ் ஈக்குவல் டு அதனுடைய சமன்பாடு என்ன அல்லது அதனுடைய ஃபார்முலா என்னன்றதான் கேள்வி. வாணிப வீதம் கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா என்னன்றதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் இறக்குமதி விலை குறியீடு பை ஏற்றுமதி விலை குறியீடு இன்ட்டு 100. அடுத்து ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி. அடுத்து இறக்குமதி மைனஸ் ஏற்றுமதி. அடுத்து ஏற்றுமதி விலை குறியீடு பை இறக்குமதி விலை குறியீடு இன்ட்டு 100. இதில் உங்களது விடை எது? 110வது கேள்விக்கு வந்துட்டோம். வருவாய் வாணிப வீதம் பற்றிய கருத்தை உருவாக்கியவர் டேஷ் ஆவார். வருவாய் வாணிப வீதம் பற்றிய கருத்தை உருவாக்கியவர் டேஷ் ஆவார். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஜெரால்ட் எம் மேயர், ஜேக்கப் வைனர், டோரான்ஸ், தாசிக். 111வது கேள்விக்கு வந்துட்டோம். நிகர பண்டமாற்று வாணிப வீதம் டேஷ் ஆண்டில் வடிவமைக்கப்பட்டது. நிகர பண்டமாற்று வாணிப வீதம் டேஷ் ஆண்டில் வடிவமைக்கப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1937, 1947, 1927, 1957. 112வது கேள்வி. தொன்மை பன்னாட்டு வாணிப கோட்பாடு டேஷ் மாதிரியாகும். தொன்மை பன்னாட்டு வாணிப கோட்பாடு டேஷ் மாதிரியாகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் இரு காரணி மாதிரி, ஒரு காரணி மாதிரி, 3 காரணி மாதிரி, 4 காரணி மாதிரி. 113வது கேள்வி. புதிய பன்னாட்டு வாணிப கோட்பாடு டேஷ் மாதிரியாகும். புதிய பன்னாட்டு வாணிப கோட்பாடு டேஷ் மாதிரியாகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 4 காரணி மாதிரி, ஒரு காரணி மாதிரி, 3 காரணி மாதிரி, இரு காரணி மாதிரி. 114வது கேள்வி. ஒப்புமை செலவு வேறுபாட்டிற்கு உழைப்பாளர்களின் உற்பத்தி திறன் வேறுபாடே காரணம் என நம்புவது டேஷ் வாணிப கோட்பாடு ஆகும். ஒப்புமை செலவு வேறுபாட்டிற்கு உழைப்பாளர்களின் உற்பத்தி திறன் வேறுபாடே காரணம் என நம்புவது டேஷ் வாணிக கோட்பாடு ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் புதிய பன்னாட்டு, உள்நாட்டு, தொன்மை பன்னாட்டு, பன்னாட்டு. 115வது கேள்விக்கு வந்திருக்கும். நிகர பண்டமாற்று வாணிப வீதம் இஸ் ஈக்குவல் டு டேஷ். நிகர பண்டமாற்று வாணிப வீதம் இஸ் ஈக்குவல் டு டேஷ். அதாவது நிகர பண்டமாற்று வாணிப வீதம் கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா என்னன்றதான் கேள்வி. அதை லெட்டர்ஸ் மூலமாக எப்படி எழுதுவதுன்றதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் பிஎக்ஸ் பை பிஎம் இன்ட்டு 100. அடுத்து பிஎம் பை பிஎக்ஸ் இன்ட்டு 100. அடுத்து பிஎக்ஸ் ப்ளஸ் பிஎம் இன்ட்டு 100. அடுத்து பிஎக்ஸ் மைனஸ் பிஎம் இன்ட்டு 100. அடுத்து 116வது கேள்வி. தொன்மை பன்னாட்டு வாணிப கோட்பாடு டேஷை சார்ந்த மதிப்பு கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது. தொன்மை பன்னாட்டு வாணிப கோட்பாடு டேஷை சார்ந்த மதிப்பு கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் மூலதனத்தை, உற்பத்தியை, லாபத்தை, உழைப்பை. 117வது கேள்வி. புதிய பன்னாட்டு வாணிப கோட்பாடு டேஷ் மதிப்பு கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது. புதிய பன்னாட்டு வாணிப கோட்பாடு டேஷ் மதிப்பு கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் மூலதனத்தை, உற்பத்தியை, பொது மதிப்பு கோட்பாட்டை, உழைப்பை. 118வது கேள்வி.
உழைப்பாளர்கள் அதிகமுள்ள நாடு அதிக உழைப்பினால் தயாரிக்கப்படும் பொருட்களை ஏற்றுமதி செய்யும் என்பது டேஷ் கோட்பாடு ஆகும். உழைப்பாளர்கள் அதிகம் உள்ள நாடு அதிக உழைப்பினால் தயாரிக்கப்படும் பொருட்களை ஏற்றுமதி செய்யும் என்பது டேஷ் கோட்பாடு ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ரிகார்டோவின் கோட்பாடு, ஆடம் ஸ்மித்தின் கோட்பாடு, தொன்மை பன்னாட்டு கோட்பாடு, ஹெக்சர் ஒலின் கோட்பாடு. 119வது கேள்வி, வாணிப வீதத்தை 3ஆக பிரித்தவர் டேஷ். வாணிப வீதத்தை 3ஆக பிரித்தவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஜெரால்ட் எம் மெய்யர், ஜி.எஸ். டோரான்ஸ், ஹெக்சர் ஒலின். 120வது கேள்விக்கு வந்துட்டோம். புதிய பன்னாட்டு கோட்பாடு என்று டேஷ் உடைய கோட்பாடு அழைக்கப்படுகிறது. புதிய பன்னாட்டு கோட்பாடு என்று டேஷ் உடைய கோட்பாடு அழைக்கப்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் டோரான்ஸ் கோட்பாடு, ஹெக்சர் கோட்பாடு, ரிகார்டோவின் கோட்பாடு, ஆடம் ஸ்மித்தின் கோட்பாடு. 121வது கேள்வி, கீழ்கண்ட ரிகார்டோவின் எடுகோள்களில் சரியானது. கீழ்கண்ட ரிகார்டோவின் எடுகோள்களில் சரியானது, அதாவது கீழே இருக்கிறதுல எந்த ஒன்று சரியானதாக கொடுக்கப்பட்டுள்ளது என்ற கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் உற்பத்தி தொழில்நுட்பத்தில் மாற்றங்கள் நிகழ்கிறது, நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளில் அரசு தலையிடுகிறது, போக்குவரத்து செலவு கணக்கில் எடுத்து கொள்ளப்படுவதில்லை, உழைப்பாளர்கள் அனைவரும் சமமான திறனற்றவர்கள். அடுத்த 122வது கேள்வி பார்க்குறோம். உழைப்பு மற்றும் மூலதனம் நாடுகளுக்கிடையே இடம்பெயர்தல் தடைகளுக்குட்பட்டது டேஷ் வாணிகத்தில் ஆகும். உழைப்பு மற்றும் மூலதனம் நாடுகளுக்கிடையே இடம்பெயர்தல் தடைகளுக்குட்பட்டது டேஷ் வாணிகத்தில் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் உள்நாட்டு வாணிகத்தில், பன்னாட்டு வாணிகத்தில், வெளிநாட்டு வாணிகத்தில் எதுவுமில்லை. 123வது கேள்வி, பன்னாட்டு பொருள் வாழ்க்கை சுழற்சி டேஷ் என்பவரால் உருவாக்கப்பட்ட கோட்பாடு ஆகும். பன்னாட்டு பொருளின் வாழ்க்கை சுழற்சி டேஷ் என்பவரால் உருவாக்கப்பட்ட கோட்பாடு ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஹெக்சர் ஒலின், ஆடம் ஸ்மித், டேவிட் ரிகார்டோ, வெர்னன். 124வது கேள்வி, ஒப்புமை செலவு கோட்பாடு டேஷ் ஆண்டில் வெளியிடப்பட்டது. ஒப்புமை செலவு கோட்பாடு டேஷ் ஆண்டில் வெளியிடப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1837, 1827, 1817, 1847. அடுத்து இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வியும் யூனிட் 3னுடைய 125வது கேள்வியும் பார்க்குறோம். ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு டேஷ் என்பவரால் உருவாக்கப்பட்டது. ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு டேஷ் என்பவரால் உருவாக்கப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் டேவிட் ரிகார்டோ, ஆடம் ஸ்மித், ரே வெர்னன், ஹெக்சர் ஒலின். இப்பொழுது தேர்வை எழுதி முடித்திருக்கும் அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும், தேர்வை எழுதி முடித்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் நமது வாட்ஸ்அப் குழுவில் உங்களது விடைகளை எழுதி அனுப்பி உங்களது மார்க்குகளை சரிபார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான PDF ஃபைல் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே வந்துவிடும். இந்த வீடியோவை நீங்கள் முதலாக பார்க்குறீங்கன்னா நீங்களும் இந்த மாடல் டெஸ்ட் சீரீஸில் பங்கெடுத்து கொள்ளலாம். அதற்குண்டான வாட்ஸ்அப் நம்பரானது இந்த வீடியோவில் காண்பிக்கப்படுகிறது மற்றும் அதற்குண்டான கட்டணங்களும் இந்த வீடியோவில் காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை பார்த்து விருப்பம் உள்ளவர்கள் சேர்ந்து பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு வாழ்த்துகளுடன் விடைபெறுகிறோம். உங்கள் சாக்பீஸ் அகாடமி.